ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம தயாராகணுமாமா. எதுக்கு தயாராகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பூமிக்கு மறுபடியும் அவர் எப்படி பரமேறி போனாரோ அதே போல வரப்போறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆயத்தம் அப்படின்னா, இப்ப ஒரு பஸ்ஸுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. நீங்க ஆபீஸ் போறீங்க, ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு நீங்க போறீங்க. பைக்ல போகலாம், பஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம். டிராவல் பண்றதுக்கான போக்குவரத்து காரியங்கள்ல நீங்க எப்படி போனோமோ நீங்க போவீங்க. அதுக்கு போறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, காலையில வீட்டுல தூங்கி எழுந்த உடனே ஓடிடுவீங்களா? கிடையாதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? குளிப்போம், ப்ரஷ் பண்ணுவோம், சாப்பிடுவோம், ரெடி ஆவோம், ட்ரெஸ் போடுவோம், நீட்டா தலைலாம் வாரிக்கிட்டு பர்ஃபெக்டா கரெக்டான டைமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டா போய் நம்ம ஆஜராகும். ஏன் ஆஜராகிறோம்? ஏன்னா நம்ம ஆயத்தமாகிறோம். ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணணும்னா அதுக்கேத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வாழ்க்கையில நம்ம பண்றோம். ஹோம்ஒர்க்கே எழுதாம ஸ்கூல் போக முடியுமா? நம்ம ஆபீஸ்ல எந்த ஒர்க்கும் பண்ணாம ஆபீஸை விட்டு வர முடியுமா? அப்ப என்னென்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணுமோ அதை நம்ம பண்றதுதான் நமக்கு நல்ல ஒரு மனிதனுக்கான அடையாளம். கரெக்டா? அது போலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், இயேசுவானவர் இந்த பூமிக்கு மறுபடியும் வரும் பொழுது நாம அவருடைய பிள்ளையாய் வாழ்வது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையாய் இருந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்கான ஒரு பிள்ளையாய் நாம் இருப்பதுதான் நம் ஆண்டவருக்காக ஆயத்தமாக இருப்பது. அப்ப நீங்க ஆயத்தமா இருக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பிரதர் ஆயத்தமா இருக்க முடியும்? ஏகப்பட்ட பிரச்சனை பிரதர், வீட்டுல ஏகப்பட்ட கடன் தொல்லை, படிப்புல முன்னேற முடியல, வேலையில முன்னேற முடியல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, நிறைய பிரச்சனை சுத்தி 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 ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல நான் என்னத்த பிரதர் ஆயத்தமாகிறது? அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை இருக்கு? ஏசப்பாக்கு கூட தான் ஊழியம் செய்த நாட்கள்ல பிரச்சனை இருந்துச்சு. ஏன் எனக்கு கூட தான் பிரச்சனை இருந்துச்சு. எல்லாருக்குள்ளுமே பிரச்சனை இருக்கு. நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, அந்த பிரச்சனை மாறாதுன்னு சொல்லல, கண்டிப்பா மாறும். அதுக்கான ஒரு நேரமும் காலமும் வரும்போது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான காரியங்கள், உங்க அறிவு கிட்டத காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்கதான் போகுது. ஆனா இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நீ தயாரா இருக்கியா? பரலோகத்துக்கு போறதுக்கு நீ தயாரா இருக்கியா? நீ ஆயத்தமாகணும்ல. அப்போ நீ போற இடங்கள்ல நீ என்ன பண்ணும்? சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளையா மாறணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏசப்பா பத்தி நம்ம ஆண்டவரே அறியாத ஜனங்களுக்கு நம்ம சொல்லணுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, சுத்தி இருக்க ஜனங்க, வேலையில, ஸ்கூல்ல, ஆபீஸ்ல, பிசினஸ்ல, எந்தெந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்காய் நாம் ஆயத்தமாகணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க ஏசப்பாவுடைய வேலை செய்யறதுக்கு ரெடியா? அப்போ உங்க காரியங்களை செய்யறதுக்கு ஏசப்பா இன்னைக்கு ரெடியா இருக்க போறாரு. என்ன காரியம்? இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட சில அற்புதங்கள், சில அதிசயங்கள், சில காரியங்கள் நடக்காதா என்று கூட நீங்கள் ஏங்கி கொண்டு காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளையா, இன்றைக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டாரு. ஒரு நாளும் எந்த மனிதர்கள் முன்பாக நீங்க தலை குனிந்து போக ஏசப்பா விட மாட்டாரு. உங்க கரத்தை பிடித்தவர் உங்களை வழிநடத்தி செல்வாரு. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க உங்க மனசுல கூட இப்ப இந்த செகண்ட் கூட சில காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? இப்போ ஒப்பு கொடுங்க, அது மாறும். ஆனா நீங்க என்ன ஒப்பு கொடுக்கணும்? ஏசப்பா, உங்க ஊழியத்தை நான் செய்ய போறேன், உங்களுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொண்டேன், அது போல என்னை சுத்தி இருக்கவங்க ஏற்றுக்கொள்றதுக்காக நான் பிரயாசப்பட போறேன்றத நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், உங்க வீட்டுல ஒரு சமாதானம், இன்றைக்கு உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் மாறப்போகிறது, தேவைகள் சந்திக்கப்பட போகுது. தேவன் உங்க குடும்பத்தை அபரிவிதமான ஆசீர்வாதமான காரியங்களை நிரப்ப போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஆவியானவரே, அப்பா, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய காரியங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அப்பொழுதும் கூட ஆண்டவரே, அநேக காரியங்கள், எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது ஏசப்பா. பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஏசப்பா. இப்பொழுதும் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாருங்க. இந்த காலை வேலையில கூட ஆண்டவர் இருக்கிற பிரயாசத்தை வெற்றியடைய செய்ய போற நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.